விகா வந்து பிக் ஸ்கிரீன் சினிமாலும் ஆக்ட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க. காவேரி, இங்க பாரு விஜய் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு. இத பார்த்து என் தலையே அப்படியே சுத்துது. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க குமரன் மாமா அப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லன்னு. அப்புறம் என்ன காரியத்த பண்ணி வந்திருக்காங்க நீங்களே பாருங்க. சொல்லி கங்கா வந்து கத்தும்போது, காவேரியும் சாரதாவும் ரொம்பவே பயந்து போய் ஓடி வராங்க. கங்கா வந்து ஒரு பக்கம் அந்த ஃப்ரேம் வந்து கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தோம்னா, விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சியில வந்து ஒரு எழுத்து வந்து கையில வச்சிருக்காங்க. அது வந்து சந்தானம் எழுதி அதுல வந்து சைனும் போட்டிருக்காங்க. காவேரி வந்து என்ன விஜய் இதுன்னு கேட்கும்போது, விஜய் வந்து நம்மளுக்கு சாதகமாவும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரியும் 2 விஷயம் இருக்கு காவேரி. கங்கா வந்து அதுதாண்டி என் வாழ்க்கையே போயிடுச்சு. இவ்ளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போய் தான். அப்பா மாதிரி குமரன் மாமாவும் என்ன ஏமாத்திட்டாரு. என்னக்கா நீ சொல்றன்னு சொல்லி காவேரி வந்து கங்காவிட்ட கேட்க, கங்கா வந்து அந்த போட்டோ எடுத்து காவேரிட்ட காட்டுறாங்க. காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சாரதாவும் அழுகவே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்க்கு தான் முத்துமலர்ன்ற லேடி அங்க வரும்போது, சாரதா வந்து அந்த பொம்பளையோட முடி பிடிச்சு இழுத்து, ஏய் என்னடி காரியத்தை பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையை தொலைச்சேன்னு பார்த்தேன், என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தொலைக்க பாக்குறியா, உன் பொண்ணுக்கும் எங்க மாப்பிள்ளைக்கும் என்னதான் தொடர்பு. காவேரி இருந்துட்டு எனக்கு எதுவுமே புரியல விஜய், என்னதான் நடக்குதுன்னு சொல்லும்போது விஜய் இருந்து சொல்றாங்க, இல்ல காவேரி, அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா அப்பதான் அங்க ரொம்பவே அதிர்ச்சியான இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அந்த நடந்த கதை எல்லாமே காவேரிட்ட சொல்றாங்க. இதுல இருந்து 2 விஷயம் புரிய வந்துச்சு. குமரனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. 2வது விஷயம் வந்து சந்தானம் வந்து ஒரு பேப்பர்ல எழுதுனது. ஆனா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. மொத்த ஃபேமிலியும் ரொம்பவே ஷாக் ஆகுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சந்தானம் அதுல எழுதியிருக்காங்க. இந்த ஃபேமிலி சொன்னது எல்லாமே பொய்ன்றது நிரூபிக்கிற அளவுக்கான ப்ரூஃப். ஆனா இப்ப கங்கா வாழ்க்கைக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? காவேரி வந்து ஃபோன் எடுத்து நான் உடனே குமரன் மாமாவுக்கு கால் பண்றேன்னு சொல்லி எடுத்து பேசவும், குமரன் வந்து அந்த சைட்ல இருந்து இல்ல காவேரி அத என்னென்னான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க இப்படி துரோகத்த பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எங்க அக்காக்குன்னு சொல்லி காவேரியும் கன்னா பின்னமா வந்து குமரனை திட்டுறாங்க. விஜய் வந்து இதை நம்ம எப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும்னு சொல்றதுக்குள்ளேயே முத்துமலர் வந்து நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்கப்பா, நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லன்னு சொல்லும்போது, இல்லப்பா இது வந்து கங்கா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது, என்ன நீ வந்து திருப்பி இப்போ சொன்ன கதைக்கெல்லாம் மேல ஒரு கதை சொல்றியான்னு சொல்லி சாரதாவும் கோவப்படுத்தி கத்துறாங்க. வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மகாநதி ப்ரோமோ வந்து பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நாடகத்துல விஜய் கங்காவோட கன்வர்சேஷன் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க. விஜய் காவேரி வாக்கிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது சாரதா ஒரு பக்கம் உட்காந்து கால் நீவிட்டு இருக்காங்க. என்னால வலி தாங்க முடியல, நான் கூட அந்த தைலம் வந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிட்டு விஜய் இருந்த என்னாச்சுங்கிட்ட நான் வேணா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரட்டான்னு சொல்லும்போது, வேணா தம்பி, நம்ம வீட்டுலதான் ஒண்ணுக்கு வந்து 3 குப்பி நீங்க வாங்கி குடிச்சிருக்கீங்களே ஆல்ரெடி, அது போட்டாலே கால் கொஞ்சம் நல்லா ஆயிடும், அதுதான் நான் பேசாம போய் எடுத்துட்டு வந்துடலாமான்னு பாக்குறேன்னு சொல்லும்போது விஜய் இருந்துட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே போய் எடுத்துட்டு வரேன், இவனும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்க 2 பேருமே அப்படி காஃபி ஷாப்ல பார்த்து அங்கேயே நான் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் காவேரி, நீ வந்து கரெக்டா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோ, நான் போய் நிவனை பார்த்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போய் அந்த போட்டில் மருந்து சொன்னாங்கல்ல அதை எடுத்துட்டு வந்துடுறேன், நீ கீ மட்டும் எடுத்துக்கூடுன்னு சொல்றாங்க. கங்காவும் வந்து விஜய்க்கு கீ கொடுக்குறாங்க. விஜய் வந்து கிளம்பி நிவனை பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் போறாங்க. நிவன்ட்ட விஜய் வந்து ரொம்ப நேரமா உட்காந்து பேசுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, அந்த ஃபேமிலி பாட்டா ஆன திருட்டுக்கெல்லாம் அவங்க மூஞ்சில நல்லாவே இருக்கு. ஆனா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பழகுற விதமா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சௌமியமா ரொம்ப பொறுமையா இருக்கு. அந்த பையன் மட்டும்தான் கொஞ்சம் கரட முருடா இருக்கிற மாதிரி தெரியறான். நிவன் இருந்துட்டு, ஆமா விஜய், நீங்க சொன்ன மாதிரியே நானும் வந்து அவங்க ஊரு தேனிதான்ல, எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, விசாரிக்க சொல்லியிருக்காங்க, அவங்களும் வந்து 2-3 நாள்ல தகவல் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வாரத்துக்குள்ள எதுனாலும் நம்ம இந்த பிரச்சனை முடிச்சிடணும்னு சொல்லி விஜய் நிவினும் பேசிட்டு விஜய் வந்து, சரி நிவின், நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு 2-3 விஷயம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லி சொல்றாங்க. நிவனும் வந்து நானும் அந்த அந்த இடத்துக்கு தான் விஜய் வரணும், அது பக்கத்துல தான் எனக்கும் வந்து கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நானும் உங்க கூடயே வரேன்னு சொல்லி விஜய் வந்து நிவனையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க இந்த வீட்டுல அந்த ரெண்டல் ஹவுஸ் கிட்ட வந்து விஜய் கீழே இறங்குறாங்க. நிவன் வந்து அந்த பக்கத்துல என்ன வேலையோ அது முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. விஜயம் வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு என்ட்ரான உடனே காவேரிக்கு கூப்பிட்டு கேட்கறாங்க, எங்க மருந்து வச்சிருக்காங்க அத்தைன்னு சொல்லும்போது, அத்தை வந்து ஒரு மருந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு போல, இதுல கொஞ்சோண்டு தான் இருக்கு காவேரி, அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட பத்தாது, புதுசு எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியே ரூம்ல வந்து மேல அந்த பரணி மாதிரி இருக்கும்ல, அது கிட்டதான் வச்சிருக்காங்க போல, நீங்க எடுக்க முடியுமா விஜய்ன்னு சொல்லும்போது, விஜய் வந்து அதெல்லாம் நான் தாராளமா எடுத்துருவேன்னு சொல்லி மேல ஏறி எடுக்க பார்க்கும்போது,
அவர் ஒரு ஸ்டூல் போட்டு தான் மேலே ஏறியிருப்பாங்க. அப்படியே கீழே விழுக போகும்போது மேலேருந்து ஒரு பேக்கும் சேர்த்து அவர் மேலேயே விழுகுது. விஜய் வந்து ச்சே என்ன இப்படி தூசியா இருக்குன்னு சொல்லி தட்டி எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு பேப்பர் அப்படியே வெளியே வருது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்ன பேப்பர் அது? ரொம்பவே வந்து மங்கி போய் அங்கங்க வந்து பூச்செல்லாம் கரண்டு, ஆனா கடைசியா ஒரு சைன் மட்டும் கிளியரா இருக்கு, சந்தானம் சொல்லி. அவர் வந்து படிச்சு பார்க்குறாங்க. அதுல ரத்த கரையெல்லாம் இருக்கு. ஆனா யாருமே அது பெருசா கவனிக்கல போல. என்ன இதுன்னு சொல்லி விஜய் வந்து அது படிக்க ஸ்டார்ட் பண்ணா, இந்த மாதிரி நான் வந்து என்னோட சொத்து எல்லாமே வந்து சாரதாக்காவும் என் குழந்தை காவேரி, கங்கா, யமுனா அப்புறம் நர்மதாக்காகவும் எழுதி வைக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே அவங்களுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல. முத்துமலர் ஃபேமிலிக்காக தான் நான் இது வரைக்கும் வந்து இந்நாள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் காசு. என்னோட உயிர் போற கடைசி நிமிஷத்துல நான் சொல்ற வாக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. என்னோட வாழ்க்கையில் நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக எதுவுமே வாங்கி போட்டது எதுவுமே செஞ்சதில்ல. அவ தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கா. முத்துமலருக்காக நான் வந்து 60-70 லட்சத்துக்கிட்டே மேலேயே செலவு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ கடைக்காரங்க வந்து கேட்டாலும் அதுக்கான பொறுப்பு வந்து முத்துமலர் தான் எடுத்துக்கணும். அவன் பையனுக்காகவும், அதாவது என் பையன் கிருஷ்ணாக்கா பிஸ்னஸ் செய்யறதுக்காக நான் வந்து ஒரு 50 லட்சம் கொடுத்துருந்தேன். அதுவும் அவன் தொலைச்சிட்டா. அதுவும் வந்து கடனா தான் நிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் வந்து அவர் அந்த கடைசியில போற டைம்ல வந்து எழுதியிருக்காங்க. அது பார்த்த விஜய் ரொம்பவே ஷாக்கிங் ஆயி, இந்த ஆதாரமே போதும், இந்த பிரச்சனையில நம்ம ஈஸியா வந்து வெளிய வந்துடலான்னு சொல்லி நினைச்சு நிவினுக்கும் கூப்பிடுறாங்க. நிவினும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே இது பார்த்து ஃபோட்டோ எடுத்து, இது நம்ம டைரக்ட்டா போலீஸ்ட்ட காட்டலான்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. நிவின் இருந்துட்டு, சரி வாங்க விஜய் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் போய் இத காட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த பேக் தூக்கி எடுத்து வைக்கும்போது இன்னொரு அதிர்ச்சி. ஒரு ஃப்ரேம் வந்து கீழ விழுகுது. அந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த சிந்துன்ற பொண்ணும் குமரனும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிற ஃபோட்டோ. இது பார்த்து விஜய்க்கு வந்து தலையே சுத்துது. என்னடா இது? இன்னைக்கு காலையில தான் வந்து கங்கா அவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் தான் அவங்கள சமாதானப்படுத்தேன். குமரன் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் இல்ல. உங்ககிட்ட மட்டும் தான் அவரு பாசமா இருப்பாரு. உங்களுக்காக எது வேணாலும் செய்வாருன்னு சொல்லி. ஆனா அவரும் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்களா? சொல்லி விஜய் வந்து ரொம்பவே குழம்பி போய் உட்காரும்போது, இவன் வந்து அப்படி இப்படியெல்லாம் விளையாட முடியாது. இந்த ஜெனரேஷன்ல என்ன இப்படி நடக்கும்னு நினைக்கிறாங்களா? நான் ஃபர்ஸ்ட் குமரன் ப்ரோக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லி நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்ணா, குமரன் அப்பதான் அந்த உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுல வந்து அந்த டைம் கங்கா வந்து ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நிற்கும் போது வேற வழியே இல்லாம சந்தானம் போய் குமரனை போய் பார்த்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணு மட்டும் கிடையாதுடா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஃபேமிலி பத்தி வந்து குமரன்ட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிந்து ரொம்பவே அழகா இருப்பா, உனக்கு ஏத்த பொண்ணா இருப்பா, இப்படி சொல்லி தேனிக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. குமரனும் சிந்துவும் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அப்படி 2 பேருமே சேர்ந்து உட்கார வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அதை ஃப்ரேம் பண்ணியும் வச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ளதான் வீட்டுல அவ்வளோ பஞ்சாயத்து நடந்த காரணத்தினால திருப்பி வந்து குமரனுக்கு கங்காவே கல்யாணம் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது. ஸோ இது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கங்கா தவிர யாரையுமே யோசிக்கிறதே இல்லை நிவின், என்ன இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி அந்த பக்கம் குமரனும் பேசுறாங்க. அப்பதான் விஜய்க்கும் நிவினுக்கும் ஒரு கரெக்டான தெளிவு வருது. சரி, இந்த போட்டோ யாருமே பார்க்க வேணான்ற காரணத்துக்காக தான் விஜய் வந்து இது நான் எடுத்துட்டே போறேன், அங்க போய் நான் வந்து ஏதாவது எரிக்க முடியுமா இல்லை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குற காரணத்துக்காக தான் போயிருப்பாங்க. ஆனா விஜய் வந்து அங்க ஏறும்போது கரெக்டா வந்து இது சித்தப்பாவும் இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பாங்க. விஜய் வீட்டில் விஜய் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வரும்போது. ஸோ அவரு தான் இந்த போட்டோ எடுத்து கங்கா கையில கொடுத்ததும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது காரணம் அன்பரசு தான். கங்கா வந்து இந்த போட்டோ பார்த்த உடனே ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் வந்து அழுக ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு தெரியும் என் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி கண்ணாபின்னமா பேசுறாங்க. காவேரியும் வந்து ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கும்போது விஜய் வந்து அந்த உண்மை சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததாமா, அப்படிதான் இந்த குடும்பத்தை பத்தி வந்து குமரனுக்கு தெரியுன்ற உண்மையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. முத்துப்பலரும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும் சாரதா வந்து கொஞ்சம் கூட அடங்காம, எனக்கு வந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் என் பொண்ணுக்கு வந்தா நீ அவ்வளோதான், நீ தான் அதுக்கு பின்னாடின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் உன்னை முடிக்காம விட மாட்டேன்னுலாம் சொல்லி பயங்கரமா டயலாக் பேசிட்டு இருக்காங்க. விஜய் சொன்ன அந்த உண்மையெல்லாம் கேட்டோடனே கங்கா வந்து ஒரு அளவுக்கு ஓகேன்ற மாதிரி போய் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. ஆனா காவேரிட்ட புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் மாமா இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி இந்த ஃபேமிலியை போய் நேர்ல பார்த்துருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லடி, இதெல்லாம் முன்னாடியே அவர் சொல்லி இருக்கணும்ல, எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம் தான் சொல்லி இந்த பக்கம் கங்காவும் ஒரு பக்கம் அழுதுட்டு தான் கிடக்குறாங்க. இப்பதான் வந்து கிருஷ்ணா வந்து உள்ள வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டே போறாங்க விஜய் வந்து கிருஷ்ணாவோட சட்டை பிடிச்சு, டேய் என்னடா முறைச்சு பாக்குற, உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போங்க, உங்களாலேயும் உங்க ஃபேமிலினாலேயும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாள்
பிரச்சனை வந்துட்டே தான் கிடக்குது. கிருஷ்ணா வந்து அதை தான் எங்களுக்கான பங்கு கொடுத்துருங்க, நாங்க கிளம்பி போறோம்னு சொல்லும்போது விஜய் வந்து இங்க பாருங்க இது என்ன பேப்பர் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு பேப்பர் காட்டுறாங்க. அதுல வந்து சந்தானம் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து கிருஷ்ணாவும் படிச்சு பார்த்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகி இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டா பேச வரும்போது விஜய் வந்து நீ சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்காக ₹1 கூட தர முடியாது, நீ ஃபர்ஸ்ட் புட்டி படிக்க எடுத்து உங்க அம்மா குட்டி கிளம்பு, நீ வந்து கடன் வாங்கினதுக்கு எப்படி வந்து அவரோட சொத்து உனக்காக தர முடியும், அதுலயே அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க உங்களுக்காக 70 to 80 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணியிருக்காராமா. அதுக்கெல்லாம் முத்துமலர் இருந்து ஆமா தம்பி கரெக்டு தான், ஆனா எங்க பையன் அதெல்லாம் வந்து தொலைச்சிட்டா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இப்போ எங்களுக்குன்னு யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது விஜய் வந்து அதெல்லாம் முடியாது, வேணும்னா நான் வந்து ஒரு ஹெல்ப் ஒன்று பண்றேன், உங்க பையன் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அதனால அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் நான் கொடுக்குறேன், மற்றபடியெல்லாம் உங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. முத்துமலரும் இருந்துட்டு இல்ல தம்பி அட்லீஸ்ட் அந்த சொன்ன ஒரு பங்காச்சும் கொடுங்கன்னு சொல்லும்போது விஜய் வந்து அதுவும் தர முடியாது, நீங்க சட்ட பிரகாரம் பாக்குறேன்னு தானே சொன்னீங்க, நீங்க சட்ட பிரகாரம் ஹேண்டில் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த ஒரே ஒரு ப்ரூஃபே போதும், சந்தான மாமா போறதுக்குள்ள அதெல்லாம் தெளிவா எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. சாரதா ஃபேமிலி எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆதாரம் எடுத்து காட்டுறாங்க. இந்த ஃபேமிலி வந்து விஜய் வீட்ல இருந்து அப்படியே வெளியேற்றுறாங்க. விஜய் சொன்ன மாதிரியே கிருஷ்ணாக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு தெரிஞ்ச உடனே ஒரு போஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. இந்த ஃபேமிலி எங்க தங்கியிருக்காங்கன்னா சாரதா வீட்டு பக்கத்துலேயே விஜய் வந்து முன்ன தங்கியிருந்த இந்த போர்ஷன் வந்து காலியா தான் இருக்குல்ல, அங்க வந்து வாடகைக்கு வந்திருப்பாங்க. சாரதாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முத்துமலர் வந்து நடந்துக்கிற விஷயம்லாம் பார்த்து கொஞ்சம் அனுகம்பம் வருது. இவங்களும் வந்து அப்பள பிசினஸ்க்காக ஒரு ஆள் தேடிட்டு இருக்காங்க. முத்துமலர் வந்து நானே வேலை செய்யறேன்க்கா, எனக்கு காசு மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்ச வீடும் வந்து காவேரி பேருக்கு மாறுது. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.